மகா சிவராத்திரிக்கு என்ன சிறப்பு? சிவபெருமானுக்கு 3 ரூபங்கள் உண்டு. அருவம், உருவம், அரு உருவம். உருவம் தான் நடராஜர் வடிவம். அருவம் அப்படின்றது சிதம்பரத்துல பாக்குறோமே சித் அம்பரம். அரு உருவம்ன்றதா லிங்க வடிவம். சிவபெருமான் லிங்க வடிவமாக அம்பாளுக்கு காட்சி கொடுத்த நாள், லிங்க ரூபம் எடுத்த நாள் மாசி மாதம் அமாவாசைக்கு முன்பு வரக்கூடிய இந்த சிவராத்திரி அன்றைக்கு தான். அதனாலதான் நாம எல்லாரும் சிவராத்திரிக்கு சிவபெருமானை நாம் கண் விழித்து 4 கால பூஜை செய்து வழிபாடு செய்யறோம். அதுலயும் முக்கியமா இரவு 11:30 மணில இருந்து 12:45 அந்த நேரம் தான் மிக மிக முக்கியமான நேரம். அபரிமிதமான இறையாற்றல் வெளிப்படக்கூடிய நேரம். சிவபெருமான் எப்பேற்பட்ட தெய்வம்? சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாரும் இல்லை என்று திருமந்திரம் சொல்கிறது. அவ்வளவு பெரிய தெய்வம் சிவபெருமான். அவரை நாம் வழிபாடு செய்கிற போது நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். இந்த நேரத்துல இரவு 11:30 மணில இருந்து 12:45 அந்த நேரத்துல வில்வத்தால் சிவபெருமானை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது நிறைய நற்பலன்களை கொடுக்கும். கும்பகோணம் பக்கத்துல திருவைக்காவூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வில்வவனநாதர்னு பேரு. ஒருத்தனை புலி துரத்துச்சு, வேகமா ஓடி வந்தான். புலிகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு மரத்து மேல ஏறினா அது வில்வ மரம். அது வில்வ மரம்னு அவனுக்கு தெரியாது. அன்னைக்கு சிவராத்திரி, அதுவும் அவனுக்கு தெரியாது. கீழே புலி நின்னுட்டு இருக்கு, தூங்கி விழுந்துட்டா புலி நம்மள சாப்பிடுமே அப்படின்னு தூக்கம் வராம இருக்கிறதுக்காக மரத்துல இருக்கிற ஒவ்வொரு இலையா பறிச்சு கீழே போட்டான். கீழே சிவலிங்கம் இருந்தது. சிவராத்திரி அன்றைக்கு கண் விழித்து வில்வத்தால் அர்ச்சனை செய்ததாக சிவபெருமான் அதை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு நற்கதி வழங்கினார் என்று திருவைக்காவூர் கோவிலினுடைய தலபுராணம் சொல்கிறது. நாமும் சிவராத்திரி அன்றைக்கு கண் விழித்து வில்வத்தால் சிவபெருமானை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். அதிலும் முக்கியமாக அர்ச்சனை பாட்டே ஆகும் என்று சிவபெருமானை சொல்கிற காரணத்தால் உங்களுக்கு தெரிந்த தேவார பாடல்கள், திருவாசகம் இதையெல்லாம் பாடி நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்வது நிச்சயமாக நமக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கும். முக்கியமா சிவராத்திரி அன்றைக்கு குலதெய்வம் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வது என்பது சிறப்பு. உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபாடு செய்து சிவபெருமானையும் மகா சிவராத்திரி அன்றைக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து பயன்பெறுங்கள்.